பர்சனலைஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா? அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா? எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர்6 இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையில இருந்து உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்துல 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வேலி பயிராக வந்து நாமளுக்கு நான் பயன்படுத்துகிறேன். இது ரெண்டாவது பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவில் அரைச்சி சாப்பிடலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 4 பருப்பு போட்டு இட்லி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி உடம்புக்கு நல்லது, வயிறு வலி வராது, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கொலை ஒன்று வந்திருக்குது. காய் வந்து நல்லா பெருசாக வரக்கூடியது, நல்லா முதிர்ந்த காய். இது முதிர்ந்த காய், இதோட விதை நேரத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த செடி இலையில் வந்து பூச்சிங்கள்லாம் வந்து இதில் முட்டை விட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்தாலே மேக்ஸிமம் இந்த இலை இந்த செடி தான் பூச்சிக்கு முதல்ல கவர் பண்ணோம். இதில் கவர் பண்ணிவிட்டு நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய செடிங்களாம் பூச்சி ரொம்ப தாங்கியிருக்கும். இதில் போய் இது வந்தவொடனே ரவுண்ட்ஸ் நம்ம வரோம், நம்ம கையில் சுற்றி பார்க்க வரும்போது முதல்ல இந்த ஆமனுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம கையில் பூச்சி இருக்குதா இல்லையா. ரெண்டாவது இதோட கொட்டை விதையை வந்து நம்ம ஆமனுக்கு எண்ணெயாக எடுத்து விளக்கெண்ணெய் அது ஆமனுக்கு எண்ணெய் தான் விளக்கெண்ணெய், அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு தாளிக்கலாம், மற்ற பொருள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட புண்ணாக்கு எடுத்து கைனிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமனுக்கு எண்ணெயிலே நம்ம கைனிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், மிக்சிங் பண்ணி மருந்து ரெடி பண்ணி இது பண்ணலாம். எல்லாமே நமக்கு மருத்துவ குணம் தான், எந்த பொருளும் வேஸ்டேஜ் கிடையாது. இல்லை ரெண்டுத்துக்கும் எதுக்கு ஒரே நாளில் மருந்து அடிக்கணும்னு சொல்கிறீங்க? என்ன கொஞ்சம் தள்ளி வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி அடிக்கிறீங்க அப்படின்னா அதில் நாளைக்கு அடிக்கிறீங்கன்னா இங்கே இருக்கிற பூச்சி அங்கே போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இங்கே அங்கே போய் சாப்பிட ஆரம்பிச்சு, அங்கே போய் அவங்க போச்சுப்பாங்க, தப்பிக்க மாட்டாங்க, தப்பிச்சு போயிடுவாங்க. இதுலேருந்து விதை எடுத்து பண்ணி எல்லோரும் விதை கொடுக்கலாம். நம்ம விவசாயிகளுக்கு ஒரு 10 விதையை ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நான் விதையை பராமரித்து வைக்கிறேன். நல்லா வந்து இது வந்து விதை நேரத்துக்காக இப்போ விட்டு வச்சுருக்கிறேன். நம்ம ஆர்கானிக் விவசாயத்துக்கு மட்டும் கொடுக்குறேன். மற்ற மருத்துவ பூச்சிக்கொல்லி போட்டு பண்ணுறவங்களும் நான் விதையை கொடுக்க மாட்டேன். ஆர்கானிக் யாருன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு மட்டும் 10 விதை தான் அவங்க கொடுப்பேன். அது அவங்க செடியாக்கி நான் பண்ணிக்கிட்டோம். அதே இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆமனுக்கு. இந்த ஆமனுக்கு பார்த்திங்கன்னா இது பெரிய ஆமனுக்கு, நார்மலாக ஆமனுக்கு இல்லாமல் பெரிய ஆமனுக்கு. இது நான் நட்டு வந்து குறைஞ்சது ஒரு 5 மாதம் கிட்ட ஆகுது. இது 5ஆவது மாதம். இப்போ தான் எனக்கு பூ வந்து காய் வர ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் பெரிய சைஸ் விதையா இது. இங்கே பாருங்கள், இதனுடைய காய்களை பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு கொலை ஒன்று வந்திருக்குது. காய் வந்து நல்லா பெருசாக வரக்கூடியது, நல்லா முதிர்ந்த காய். இது முதிர்ந்த காய், இதோட விதை நேரத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நான் வச்சுக்கிற காரணம் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வேலி பயிராக வந்து நாமளுக்கு நான் பயன்படுத்துகிறேன். இது ரெண்டாவது பர்பஸ் பார்த்தா நம்ம இட்லி மாவில் அரைச்சி சாப்பிடலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 4 பருப்பு போட்டு இட்லி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி உடம்புக்கு நல்லது, வயிறு வலி வராது, நல்லாயிருக்கும். அப்படியா? கொடுங்க. இப்போ இது என்ன பண்ணணும்? இந்த பருப்பு மட்டும் ஊற வச்சுட்டு எதில் ஊற அரிசி ஊற வைக்கும்போது அரிசியோட வெந்தயம் உளுத்தம் பருப்பு ஊற வைப்பாங்க. இதில் ஒரு 4 கொட்டை அந்த உளுத்தம் பருப்புலேயே போட்டு ஊற வச்சுட்டு அரைக்கும் போது தட்டிட்டு தோல் எடுத்தால் வரும். மறுபடியும் இன்னொரு தோல் வரும். ஃபஸ்ட்டு ஒரு லேயரு, ரெண்டாவது ஒரு லேயரு, இதை 3ஆவது லேயர். இதை காய வைக்கணும். காய வச்சு தட்டினா இது வந்துடும். இந்த உள்ள வந்து வேர்க்கடலில் வர மாதிரி தனியாக பருப்பு 2ஆக வந்துடும். அந்த பருப்பு எடுத்து நம்ம ஊற வச்சுட்டு காலையில் அப்படியே மாவை கூட சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு 4 கொட்டை 5 கொட்டை போட்டாலே போதும். அந்த விதையை நம்ம இட்லி மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பயிரை இது பூச்சிகள் எப்படி இது வச்சு இதை வந்து இந்த செடி இலையில் வந்து பூச்சிகள்லாம் வந்து இதில் முட்டை விட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்தாலே மேக்ஸிமம் இந்த செடி தான் பூச்சிக்கு முதல்ல கவர் பண்ணோம். இதில் கவர் பண்ணிவிட்டு நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய செடிகளும் பூச்சி ரொம்ப தாங்கியிருக்கும். இதில் போய் இது வந்தவொடனே ரவுண்ட்ஸ் நம்ம வரோம், நம்ம கையில் சுற்றி பார்க்க வரும்போது முதல்ல இந்த ஆமனுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம கையில் பூச்சி இருக்குதா இல்லையா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். நம்ம கையில் ஃபுல்லாக போய் தேட வேண்டியதில்லை. இந்த ஒரு மரம் நம்ம டிஸ்பிளே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சிடும் பூச்சி இருக்குது அப்படின்னு. இதுக்கு என்ன மருந்து அடிக்கணுமோ முதல்ல இந்த ஆமனுக்கு அடிச்சிடணும், அப்புறமா நான் கையில் போய் அடிக்கணும். அப்படியே கண்டினியூஸாக இதுக்கு ஒரு நாள் அதுக்கு ஒரு நாள் அடிக்கக்கூடாது. கையில் அடிக்கிற அன்றைக்கும் இந்த மரத்தை மேலே அடித்து விட்டுடணும். அதனால பூச்சியை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு இது ஒரு வேலி பயிர். இது ரெண்டாவது இதோட கொட்டை விதையை வந்து நம்ம ஆமனுக்கு எண்ணெயாக எடுத்து விளக்கெண்ணெய் அது ஆமனுக்கு எண்ணெய் தான் விளக்கெண்ணெய், அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு தாளிக்கலாம், மற்ற பொருளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட புண்ணாக்கு எடுத்து கைனிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமனுக்கு எண்ணெயிலே நம்ம கைனிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், மிக்சிங் பண்ணி மருந்து ரெடி பண்ணி இது பண்ணலாம். எல்லாமே நமக்கு மருத்துவ குணம் தான், எந்த பொருளும் வேஸ்டேஜ் கிடையாது. இல்லை ரெண்டுத்துக்கும் எதுக்கு ஒரே நாளில் மருந்து அடிக்கணும்னு சொல்கிறீங்க? என்ன கொஞ்சம் தள்ளி வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ நீங்கள் இன்றைக்கி அடிக்கிறீங்க அப்படின்னா அதில் நாளைக்கு அடிக்கிறீங்கன்னா இங்கே இருக்கிற பூச்சி அங்கே போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஓ இங்கே அங்கே போய் சாப்பிட ஆரம்பிச்சு அங்கே போய் அவங்க போய்ச்சிப்பாங்க, தப்பிக்க மாட்டாங்க, தப்பிச்சு போயிடுவாங்க. நீங்கள் அங்கே அடிக்கிறீங்கன்னா மறுநாள் அவங்க இங்கே வந்துடுவாங்க. நம்ம அடிக்கும்போது முதல்ல ஃபுல்லாகவே எப்போவுமே வந்து எல்லா விவசாயியும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்மளுடைய செடி எதுவோ அதுதான் கவர் பண்ணி அடிப்பாங்க. நான் அப்படி கிடையாது. முதல்ல எதுவும் அது வேஸ்டேஜாக இடங்குதா அதுதான் முதல்ல அடிப்பேன். வேறு போகிறதுல பில்லு இருக்குதா, தென்னை மரம் இருக்குதா, பப்பாளி மரம் இருக்குதா, ஆமணக்கு இருக்குதா, எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம பார்த்து இதோட இன்றைக்கி மருந்து அடிக்கிறோம், இந்த செடி மேலே மட்டும் தான் நம்ம மருந்து அடிக்கிறோம். இது என்ன பண்ணுன்னா போய் சாப்பிட்டு போங்க, கசப்பாக இருக்கும். இவங்க அன்றைக்கி சாப்பாடு வேணும், எங்கே போவாங்க? உங்கள் பக்கத்தில் இருக்கிற நல்லா இருக்கிற இந்த பில்லுலையோ மற்ற இடத்துல அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடாங்க, அதுலேருந்து எடுத்துப்போங்க. அவங்க வந்து சீக்கிரமாக அழியாது, அவங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நமக்கு லாஸ் தான். எப்பவுமே எந்த மருந்து அடித்தாலும் நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குது எல்லாத்தையும் மேலே ஸ்ப்ரே பண்ணணும். எல்லா இடத்துலையும் எந்த இடமே விடாமல் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் பயிர் வச்சாலும் சரி, தோட்டக்கால் வச்சாலும் சரி, நம்ம ஏன் வேஸ்ட்டாக பில்லு மேலே அடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பில்லும் சேர்த்து அடிக்கணும். அப்போ அடித்தா தான் அந்த பூச்சி அதுலேயும் போய் கவர் ஆகாமல் நமக்கு கண்ட்ரோலுக்கு வரும். சரி, இது ஆமாக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கு. இதில் சின்னதில் விட இதில் பவர் ஜாஸ்தியா? அப்படி அதோட பவர்ன்றது ஆமாய்யா, இது பெரிய சைஸ் இல்லை, நல்லா சத்து வந்து நல்லா இருக்குது. இதுவும் நாட்டு ரகம் தான். இது ஒரு நம்ம பக்கத்தில் யாரும் இது வச்சிடல, இப்போ நான் தான் வச்சுருக்கிறேங்க. இதுலேருந்து விதை நிறுத்தி பண்ணி எல்லாருக்கும் விதை கொடுக்கலாம். நம்ம விவசாயிங்களுக்கு ஒரு 10 விதையை ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நான் விதையை பராமரித்து வைக்கிறேன். நல்லா வந்து இது வந்து விதை நிறுத்திக்காக இப்போ விட்டு வச்சுருக்கிறேன். நம்ம ஆர்கானிக் விவசாயத்துக்கு மட்டும் கொடுக்குறேன். மற்ற மருந்து பூச்சிக்கொல்லி போட்டு பண்ணுறவங்களுக்கு நான் இந்த விதையை கொடுக்க மாட்டேன். ஆர்கானிக் யாரும் எனக்கு தெரியும், அவங்களுக்கு மட்டும் 10 விதை தான் நான் கொடுப்பேன். அது அவங்க செடியாக்கி அவங்க என்ன நாள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ சாப்பிட்றதுக்கு இந்த விதையை கொடுக்க மாட்டேன் நான் யாருக்கும். அதாவது வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்கன்றீங்க. ஒரு 10 விதையை கொடுக்குறேன், என்ன கனெக்ட் பண்ணோம், அவங்க இங்கே வந்து எடுத்துக்கலாம். இந்த விதையை வந்து அதிகமாக நம்ம வேலையை சுற்றி வச்சோமா நல்லா மகசூல், பூச்சி தாக்கத்தில் கம்மியாகுது. நம்ம இதை சாப்பிட்டாலும் நல்லா வருது. இது எண்ணெய் வந்து இதில் நிறைய செக் அடித்தா செக் ஆடும்போது இதில் எண்ணெய் நிறைய நமக்கு கிடைக்கும். நார்மலாக சின்ன விதையை கூட இது நல்லா விதை எண்ணெய் நிறைய கிடைக்கும். நீங்கள் என்ன ஆட்டுறீங்களா? இல்லை, நான் எண்ணெய் ஆட்டல. நான் இப்போ தான் வாங்கி இப்போ போட்டிருக்கேன். 2வது பருவம் இது இப்போ போட்டிருக்கேன். நானும் ஒரு 4 விதை வாங்கி வந்து அதில் உற்பத்தி பண்ணி தான் இவ்வளோ செடி நட்டுருக்கேன். எனக்கு தேவை போக மிச்சம் எல்லாருக்குமே அதனால தான் ஒரு 10 விதையாக கொடுக்குறேன். அவங்க அதை பராமரித்தா தான் அது நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இப்போ நான் எப்படி சாதாரணமாக நட்டாலே வந்துருமா? சாதாரணமாக எந்த பயிர் வேணாலும் நட்டலாம். என் ஊடு பயிராக இது வேறு போகிறதுல எப்போ வேணாலும் நடலாம். நேரங்கள்லாம் தேவையில்லை. நட்டா எத்தனை நாளில் வரும்? ஐயா இப்போ எனக்கு 5 மாதம் ஆச்சு. 5 மாதத்தில் காய் வந்துருக்குது. ஓ 5 மாதம் பயிர், 5 மாதத்துலேயே பயிருக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும். ஆமாம், 5 மாதத்துல எவ்வளோ வந்திருக்கா? இப்போ 3-4 மாதத்துலேயே எல்லாமே நட்டு ஒரு மிளகாய் செடியோ கத்திரி செடியோ நம்ம நடுறோம் அப்படின்னா அது கூடவே இது நட்டிங்கன்னா அதுக்கு கூடிய வரக்கூடிய பூச்சி வந்து மெயினாக இதில் வந்து தான் உட்காரும், ஆமாங்களில் உட்காரும், இளஞ்செடியிலேயே. அப்போத்துலேருந்தே நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம பாதுகாக்கலாம். நீங்கள் கைனி ஃபுல்லாக இப்போ எல்லா மிளகா செடியோ கத்திரி செடியோ நம்ம பார்க்குறத விட ஆமணக்கில் வந்து நீங்கள் வெளி வரமாக இருக்கிற ஆமணக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல இதை தான் பூச்சி கவராக இருக்கணும். அதில் தெரிஞ்சிங்கன்னா நம்ம இளம் பயிருக்கு என்ன மருந்து கொடுக்கணும், என்ன பூச்சி இருக்குது அப்படின்ற முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஸ்பிளே மாதிரி இது இங்கே வந்தாலே போதும். ஆமணக்கு செடி பக்கத்தில் வந்தாலே நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூச்சிலாம் இருக்குது எல்லாமே இதில் இருக்கும். அது எப்படி பார்த்தா தெரியும் நம்மளுக்கு? நம்ம இந்த இலையில வந்து இந்த கீழ் சைடில் முட்டை விடும் ஐயா. மேல் சைடில் அதிகமாக பூச்சி இலைங்க சாப்பிடும். இந்த கீழ் சைடு ஓட்ட ஓட்டையாக போட்டுருக்கு பாருங்க. இப்போ ஓட்ட ஓட்டையாக இருக்குது, அதெல்லாம் இதுதான் பூச்சிங்க தான். அப்போ பூச்சி இருக்குது உங்கள் நிறைய? ஆமாம், பூச்சி இந்த இயற்கை விவசாயம் மட்டத்தில் பூச்சி இருக்குது. நான் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். இதோட பூச்சியோட கூண்டு இது. இப்போ இதில் பூச்சி இல்லை. நான் வந்து இப்போ வந்து வேப்பிலை கரைசல் அடித்தேன், மீன் அமில் அடித்தேன், பத்தியால கரைசல் அடித்தேன். எனக்கு இதில் கண்ட்ரோல் வந்துச்சு. இல்லை இப்போ பூச்சி உங்ககிட்ட காமிப்பேன். இதில் பூச்சி இல்லை. ஓகே, அப்போ பூச்சி போட்ட ஓட்டை தான் பூச்சி இதில் இருக்கிற ஓட்டை தெரிஞ்சோடனே நீங்கள் ஆமாம் பயிர் பாதுகாப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பயிர் பாதுகாப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லேசாக ஓட்டை போட்டிருக்கு. அப்பயே நான் பார்த்தேன். சரி, அன்றைக்கி ஈவினிங்கே வந்து மருந்து தெளிச்சு விட்டேன். இப்போ கண்ட்ரோல் வந்துச்சு. இப்போ ஒரு குறை தான் வந்துருக்குது நமக்கு ஆமனுக்கு. இப்போ மேலே புதுசாக நிறைய புது துளிர்லாம் விட்டு காய் இறங்கிருக்கு. அதான் மேலே பார்த்தேன், நல்லா வந்திருக்கு. நல்லா வரும். எல்லா மனுக்கும் வரும். இது எல்லாரும் எல்லா ஆமனுக்குலையுமே காய் வந்துடும். ஃபுல்லாகவே வெளியே வரும்போது ஃபுல்லாகவே தான் வச்சுருக்கேன். ஆமனுக்கு தான் பெரிய ஆமனுக்கு தான் வச்சுருக்கேன். சரிங்க, நான் கேட்ட கேள்விக்கு வந்து ஆமணக்கு பற்றி சொன்னீங்க. இல்லை போன தடவை நம்ம எடுத்தோம், அப்போ காய் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம காய் இல்லை, வருஷம் பயிர் காய் இல்லை. இப்போ 5 மாதம்ன்றதுனால இப்போ நல்லா காய் வந்துருக்கு. அப்போ இதை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துகிற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் தான் அது. பலன் தான். ஏன்னா அவங்க அந்த அட்டை இந்த அட்டைன்னு வைக்கிறாங்க, அதை விட இது பண்ணிட்டு போகலாம். செலவு பண்ணுறது, மஞ்சள் அட்டை செலவு பண்ணி வைக்கிறாங்க. மஞ்சள் அட்டையும் நல்ல விஷயம் தான். அது மஞ்சள் அட்டை வந்து பயன்படுத்தலாம், நல்ல விஷயம் தான். நம்ம காசு கொடுத்து அதை வாங்கி வைக்கிறோம். அது அட்டை பிளாஸ்டிக்கு அட்டை, அது ஒரு 15 நாள் முறையோ 20 நாள் ஒரு முறை அட்டையை மாற்றணும். கொஞ்சம் வேலை இருக்கு. 5 மாதத்துக்கு ஒரு முறை நான் விதையை போட்டு விட்டேன். வளர்ந்துக்குது. நமக்கு வந்து நல்லா வேலி பயிராக இருக்குது. நம்ம 5 நாள் 15 நாளுக்கு ஒரு முறை அட்டை மாற்ற வேண்டியதில்லை, காசு செலவு பண்ண வேண்டியதில்லை. அட்டைனால நமக்கு பூச்சி வந்துக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும்.
ஆனால் இதில் வந்து அந்த பூச்சி வந்து அட்டையில் உட்காந்து அந்த பசப்பசப்பில் உட்காந்து பூச்சி இறந்துடும். அந்த பூச்சி முட்டை இட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு இடமா இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் அது உருவாகும். இதை வச்சுக்கினா நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூச்சி எல்லாம் ஆமனுக்கு பெரிய ஆளுன்றதெல்லாம் இங்கே வந்து முட்டை போட ஆரம்பிக்கும். நம்ம இங்கே வந்து முட்டைகளும் சில குஞ்சுங்களும் இங்கே அழிச்சிடலாம், எல்லாமே இங்கே அழிச்சிடலாம். அதனால் வந்து செடி வச்சு நம்ம பூச்சியை பிடிக்கிறது நல்ல பாதுகாப்பான ஒரு விஷயம். இது அட்டை கூட இது செலவு ரொம்ப கம்மி. நமக்கு வேலி பாதுகாப்பு, நமக்கு பயன் தரக்கூடிய இது. ஆமனுக்கு வருது, விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம், புண்ணாக்கு எடுத்துக்கலாம், எண்ணெய் எடுத்துக்கலாம், நம்ம இட்லி மாவில் சாப்பிட்டுக்கலாம். பல விதமான விஷயத்தில் இது பயன்பாடு நல்ல விஷயம் தான். அட்டையை நான் பயன்படுத்துவேன். அதை விட மெயினாக வந்து 0% பேலன்ஸில் நம்ம வேலையை பார்க்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக அதில் ஒவ்வொன்றா கம்மி பண்ணி வந்துட்டேன். நானும் முதல்ல அட்டை வச்சு பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏன் அந்த அட்டை வாங்குறது 100 ரூபா செலவாகுது, 100 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக 100 ரூபாய்க்கு விதை வாங்கின்னு வந்தேன். விதையை நட்டேன், விதை உற்பத்தி பண்ணேன். 100 ரூபாய் விதையை 1000 ரூபாய் விதையை 1000 ரூபாய் விதையை நட்டுக்கிறேன். இந்த 1000 ரூபாய் விதையை வந்து 1 லட்ச ரூபாய் விவசாயிகளுக்கு யார் கடையில் கொடுக்கறதுக்கு நான் இப்போ ரெடி ஆகி வந்துட்டுருக்கேன். அடுத்த பருவத்துக்கு இந்த விதையை எடுத்து நான் மறுபடியும் நட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட 10 கிலோ 15 கிலோ விதை இருக்கும். எல்லா இயற்கை விவசாயத்துக்கும் 10 கிலோ நான் கொடுத்துருவேன். 10 விதை கொடுத்துருவேன். அது போக நான் எங்கே ஒரு விதை திருவி அப்படின்ற போகிறதுலையும் இந்த விதையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விவசாயிகளுக்கு பார்த்தோன்னே தெரியும் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்னான்ற விஷயத்தை எனக்கு தெரியும். அவங்களாம் ஃப்ரீயாகவே விதை திருவி போகிற இடத்துக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். ஐயா ரொம்ப நீங்கள் செய்கிறது எனக்கு தெரிஞ்சு விவசாயத்துக்கு ஒரு சேவை தான் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு அதை நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் மற்ற விவசாயிகளும் பயன்படுறோம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பற்றி அது உண்மையிலே வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். விவசாயிங்க சார்பாக எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் எடுத்தது. நன்றிங்க. நன்றி. வணக்கம்.